ராஜமாணிக்க ஒரு கேட புண்ட சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய நானும் திருப்பி பின்னாடியே சொல்லணுமா? ஆமா, சகல தேவர்களும் போற்று புகழும்படியாகிய தேவர்களும் போற்று புகழும்படியாகிய பங்குனி மாதம் பங்குனி மாதம் பங்குனி மாதம் அழகுடன் பிறந்தபடியாய் என் பெயரோ பக்குல மாசி அப்படி உங்களுடைய பெயர் அர்ஜுன மன்னனாக இருந்தாலும் உன்னை பெற்றாலே உங்க அம்மா இப்பேற்பட்ட அழகுடைய மகனை பெற்றாங்களே. வாட் இஸ் யுவர் கோயலோக? என்னடா அப்படின்னு என்ன கோயாயோ தம்பிவா மகாராஜாவுக்கு தெரியல, அவன் பிஏ இங்கிலீஷ் வந்து அவரே தப்பா நினைச்சிட்டாரு கெட்ட வார்த்தையில. அவருக்கு புரியும்படி சொல்லணும். What is your Oyalaka? My Oyalaka is Nallamutte. Very good. What is your Oyalaka? My Oyalaka. உன்னை பெற்றாங்களே அவர் அந்த மவராசை யாரு? தங்க தொட்டலிலே. தங்க தொட்டலிலே. தங்க தாளான கட்டலிலே. தங்க தாளான கட்டலிலே. என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கினாங்களே. ஆளாக்கினாங்களே. என்ன ஏன் அப்படி நிறைய நடக்குற? சாமி சும்மா ஓடிட்டு நல்லா இருக்கும்ல.
அழகியும் கலையும் ரசித்தால் தான் பெருமை. அழகையும் கலையும் ரசித்தால் தான் பெருமையா? இசம் கொண்ட பாங்கே இசைக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. ஆமா. நம்ம மதிப்புக்கு மரியாதைக்குரிய நமது அன்பு தம்பி கோடையடி குமரன், நமது இலக்கிய குலத்தை சேர்ந்த கணேஷ் கணேஷ் குமார் ஆமா நமக்கு விருதங்க வாசிப்பார். நம்ம உப்பாரப்பட்டி கந்தன் மகன். கந்தன் மகன். ஆமா ஆமா. குழல் பழைய நாடகாரர் கந்தன்னா உப்பாரப்பட்டியில அவர்தான் மொத்த குழலுகாரரு. குழலகார் வேற யாருமே இல்லையா சாமி? ஆமா அவருடைய மகன். அதுக்கப்புறம் இவர்தான். இவர் செத்து போயிட்டாருன்னா சரி குந்தி வந்தாரைக்கு நாங்க ஐவர் பட்ச பாட்டளவு பிறந்து இந்த நெடிய கடல் சூழ்ந்த உலகத்துல எனக்கு நேரிட்ட விரோதிகள், எனக்கு பெரியம்பார் மக்கள், நேரிட்டு எதிரிகள் உங்க சுப்பிரமணி பாவை உசுப்பேத்திய உடம்பு அழகால பண்ணி விட்டீங்களா? அப்படி இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான விஷயம். ஒரு நிமிஷம் இருக்கா? இன்னைக்கு தாண்டா மகாராஜா இத்தனை நாள் இல்லாம இன்னைக்கு தாண்டா முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம் சொல்றியே, என்ன விஷயம்? என்ன நடந்தது? அந்த முக்கியமான விஷயத்தை சொல்லுங்க, நாங்க கேக்குறோம். அவளோட இருக்கிறோம் சாமி. அப்படி கேக்குறேன். ஆமா சாமி, முக்கியமான விஷயம் இல்லையா? என்ன விஷயம்? நான் எத்தனை திருமணத்தை செய்தேன். கல்யாணம் பண்ணதையே சொல்லிட்டு இருக்கிறேன். அது ஒரு பெருமை இல்லையா? அப்படி சொல்றீங்களா? கல்யாணம் பண்ணீங்களே, ஒருத்தரை பார்த்தா தம்பி நீ எங்க கல்யாணம் பண்ணிக்கிற ஆமா அப்படின்னு கேக்குறது கேப்பன் சாமி. அப்புறம் இதோட முக்கியமான விஷயம் ஏன் சாமி, இவன் கல்யாணம் பண்ணினா தானே உனக்கு அருமை பெருமை தெரியும். ஏன்னா கொண்டாடி ஐஸ்கார்டு முட்டு அடிக்கல. யார கல்யாணம் நாகக்கண்ணி, பவளக்கொடி, அல்லிராணி, தொரிப்பூதி போறதா இந்த பக்கம் போரு சாலு போட்டு. மிஸ்டர் தொரிப்பூதி, போத்துல ஒரு காரி இப்படி ஏழு திருமணம் செய்தாலும் நண்பா ஐயா, எங்க அண்ணனுக்கு நாங்க கைகட்டி பணிபுரிவது எங்களுடைய வேலையாகும். தினந்தோறும் வேலை. அந்த விஷயம் சாமி, உங்க அண்ணன் ஏதோ ஒரு விஷயமா உங்களை சீக்கிரமா கூட்டிட்டு வர சொன்னாரு சாமி. ஆமா சாமி, ஏன்டா சொல்லல? அண்ணன் ரொம்ப கோவத்துல இருக்கிறாரு சாமி. அப்படி என்னையா தப்பு பண்ண? வா போகலாம், சீக்கிரமா வா சாமி. ஏதோ ஒரு விஷயமாக என் அதிசீக்கிரம் வரவழைக்கிறாமே, ஏதோ விஷயம் அர்ஜுனா, மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எனக்கு லிகிதம் அளித்திருந்தார். எப்படி? மேகலோகத்தை ஆண்டு வரக்கூடிய மேகராஜன் எனக்கு லிகந்தத்தை அளித்திருந்தார். நீ காத்திரவு திருமணம் செய்து வந்தையா மின்னல் ஒளியால மேகராஜனுடைய மகளை சரி நமத்துக்கு செல்லும் போது, அதனால 5 ஆண்டு காலமாகிறது என் மகளை வந்து உன் தம்பி பார்க்கல, கணவனை காணம் என்று அழுது கொண்டிருக்கிறார். உடனடியாக உன் தம்பி அர்ஜுனனை மேகலோகம் அனுப்ப வேண்டும் என்று வந்திருக்குது. அண்ணா சரி, பாவியாகி துரியோதனுடைய சதி செய்ய துரியோதனுடைய கொடுமையிலேக்கு நாங்க மனமனாந்தர்களா தெரிந்து, ஆமா இப்போ நாம நாடு கேட்கும் தருவாயில் இருக்கிறோம். இந்த நேரத்துல தன்னுடைய மனைவியை பார்ப்பது அவசியம் தானா? என்னதான் இருந்தாலும்
அவளும் நம்மள போல ஒரு பெண்ணு தானே. அதனால ஒரு பெண்ணு கட்டி கணவன் 5-6 வருடம் பார்க்காது இருந்தால் அவளுக்கும் மனதில் ஏக்கமாக இருக்கும் அல்லவா சாமி. அந்த பண்ண என்னையா அவர் இருந்தாலும் அந்த நாடுகளுக்கு பொறுப்பை நான் பாக்குறேன். அர்ஜுனா, உன்னுடைய வார்த்தைக்கு நாங்க மறு வார்த்தை பேசியதே கிடையாது. ஆனா இன்றைக்கு நீ மேகமண்டலம் போய்தான் ஆக வேண்டும் நிச்சயமாக அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அப்படி மேகமண்டலம் போய் வருவதாக இருந்தாலும் சரி. அப்படி என் அழகிலே உச்சப்பட்டா இந்த அர்ஜுனோடு பெயரோடு உன் முகத்துல மலிக்க மாட்டேன், இது சத்தியம். அர்ஜுனா, உன்னுடைய மனைவியை காண போற நீ உனக்கு எதுக்கு உச்சப்படுகிறது? ஒன்றும் நடைபெறாது. நீ சென்று வா, நான் போயிட்டு ஆகட்டும். போய் வா, வேகமாதா போயிட்டு பதனமா போயிட்டு பதனமா வாங்க. சரிங்க. சரி, போயிட்டு வாங்க. போகணும். சாமி டெம்போல் போலாம். அதெல்லாம் ஆகாது. போட்டுலா புறவிய அக தெரிஞ்ச புறவி கட்டி நல்லாதான் ஓடிட்டு இருக்கு புறவை. நல்லாதான் ஓடிட்டு இருக்கு. அப்புறம் என்ன நம்ம எங்க வந்திருக்கிறோம்? வெங்காயம் மாரியா கோயில். எத்தனை மணிக்கு வந்த கூட கண்ணே பின்னலி கண்ணே சிலம்பாயி ஆறாம் சிலம்பாயி என் வீட்டுக்காரி. நான் கூப்பிடவே கூடாது. நீ கூப்பிடும் போது நான் கூப்பிடக்கூடாதா? மேகமண்டலத்துக்கு கால் எடுத்து வைக்கும் போது அதானே அத்தீரும் பன்னீரும் சப்பாத்து கலந்தது போல கமகமகமன்னு ஒரு வாசனை பாரு. அதுக்குள்ள வாசனை வந்துருச்சா? வாசனை. ஆமா. விபூதி. ஆமா. கற்பூரம் பத்திச்சி. ஆமா. சப்பாத்து அத்தீரு பன்னீர் அனைத்துமே மணக்குது. வாசனை திறமைகளாக வருகிறது. ஆமா ஆமா. தீவிடி என்ன ஒரு ஆச்சரியம். கதவு பூட்டிருந்தா என்ன? கட்டிய மனைவி, கட்டிய கணவன் நானு. நீங்க புரசா போதுறதுக்கு என்ன ஆகுது? அதான உள்ள போதுறதுக்கு என்ன ஆகுது? வேற வீட்டுல போனாதான் உதச்சு விடுவாங்க. நம்ம வீட்டுல போறது நம்மளுக்கு என்ன? அடிக்காதவே
என்ன மின்னலொலி மின்னலொலிங்கிறீங்க? பிள்ளை சட்டையே பண்ணாம உட்கார்ந்திருக்கிறா. ஓம் நம சிவாய நமக. என்னது என்ன அளவு? ஓம் நம சிவாய நமக. இழிச்சு வாயனா பாத்தியாடா? என்ன சாமி இது? கட்டிய கணவன் வந்தது கூட தெரியாம ஓம் சிவாய நமக. கண்களை மூடி கரங்களை ஏந்தி அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா என்று பூஜை செஞ்சுட்டு சாமி. சிவ பூஜை செய்கிறான். ஓம் கௌரி மனோகரா நமக. பூஜைக்கு வந்த இந்த பூஜை செஞ்சுட்டு இருக்கிறாளே. கங்காதரா நமக. வேற பூஜையா? ஆமா சாமி. வௌத்துலியா. ஓம் கௌரி மனோகரா நமக. அவசரமடா அவசரம். என்னாச்சு மறுபடியும் வௌத்துலி தாங்க முடியலையா? எவ்வளவு ஆசையா நமக்கு. என் ஆசையெல்லாம் வீணாய போயிட்டவே. இசை என்ற வெள்ளத்தில் தப்பக்கன்று குதித்து ஓடோடி வந்தோமே. என் கட்டி கரும்பி என் கட்டி கரும்பி என் கனி ரசமை ஓம் நம சிவாய. புலி ரசமி. கனி கனி ரசமி. புலி ரசமாமா கண்ணே தகலமான வந்திருக்க சந்திரனி தேவடியா. கண்ணவனுக்கு கருத்தர் பூசையது கடி. ஓம் சிவாய நமக. கண்ணவ மன்னவனு சாமி கௌரி மனோகரா நமக. இரு சாமி நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அங்க நின்னுக்கோங்க. நல்லா காதல் ஒரு மாதிரி கத்துறா. இங்க வந்து சாமி சென்டர் வாங்க. இங்க நில்லு. அம்மா நம்ம மாயண்ண வந்திருக்காக, நம்ம அண்ணன் மொக்கச்சாமி வந்திருக்கிறாக, நம்ம 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 செட்டு வாத்தியார் வந்திருக்கிறாக, சாமி அரசுண்ணி மகாராஜா வந்திருக்கிறாக. வாமா மின்னலு. ஓம் நம சிவாய. என்ன பாட? கட்டிய கணவன் வந்து நின்னுட்டு இருக்கிறேன். தானே? கணவன் வந்தது கூட தெரியாம இன்னும் ஒரு டைம் உனக்கு என்னடி கருத்தர் பூச? ஓம் அரகர மகாதேவா.
அண்ணமா என்ன வந்திருக்காக நம்ம தலைவர் மொக்கச்சாமி வந்திருக்காங்க சொல்ற அது வேண்டாம். அதுதான் சாமி நல்லா இருக்கும். மொக்கச்சாமி வந்திருக்காக வாமா மின்னலு. ஓம் சிவாய நமக. நாசமா போன முண்டைய சாமி. இது எங்கேயும் வராதா இருக்குது சாமி. இது டைவர்ஸ் பண்ணி போலாம் சாமி. வாங்க போலாம். பூஜை ரூம் வந்தா என்ன? பூஜை ரூம் சாமி எதுவும் பண்ண முடியாது சாமி. அத பூஜை ரூம் இருந்தா என்ன தூக்கி போட்டு துணி போட்டு மறைச்சு போடலாம் சாமி. சரியா போயிடும். சாமி பூஜை ரூம் நாங்களாம் அப்படிதான் சாமி. பூஜை ரூம் சாமி மறைச்சிக்கலாம் போட்டு தள்ளுங்க. வா இதெல்லாம் நாங்க தான் கண்டுபிடிச்சோம். அதெல்லாம் பூஜை ரூமா இருக்கும். இடம் பத்தாம போயிரும். பூஜை ரூம் தான் கொஞ்சம் பெருசா கட்டி வச்சிருப்போம். ஏதாவது திடீர்னு அவசரத்துக்கு போட்டோ எடுத்து மூடி விட்டா வேலை முடிஞ்சு. அப்புறம் மறைச்சு விட்டு அப்புறம் அஞ்செண்ணெய் கூட்டி தண்ணி ஊற்றிங்க சாமி. ஆமா ஆமா டெய்லி அதான் பண்ணிட்டு சாமி. அது மட்டும் இல்ல சாமி, இந்த அஞ்சனை கண்டுபிடிச்சதே நாங்கதான். எங்களுக்கு தான் சாமி இந்த அஞ்செண்ணெய. கண்ணே மின்னல் ஒளி. ஓம் நம சிவாய. இப்ப கணவனை கட்டுறது பார்க்க முடியுமா முடியாதாடி? கங்காதரா நமக. சிவபெருமானே எங்களை மன்னித்து விடுங்கள். கௌரி மனோகரா நமக. எல்லாம் நடந்து போகுது. நீங்களும் போய் ஐக்கியம் வாங்கிக்காங்க சாமி. போட்டு தள்ளு சாமி. இவ்வளோ அடி காமங்கள் மீது அடி கண்ணே கண்ணே. வந்து கால் கடுக்க நின்று கத்திட்டு இருக்கிறேன். கணவன் வந்தது கூட தெரியாது. மகாராஜாவெல்லாம் பார்த்தா என்ன மூஞ்சில பூஜையிலே நான் அதாவது ஆழ்ந்திருப்பதால உங்களுக்கு எதுவும் தெரியாம போயிருச்சு. சற்றே சற்று நேரம். ஐயோ கடவுளே, பூஜை முடிவதற்கு சற்று நாளிகையே இருக்கிற 3:45 நாளிகை. பூஜை முடிச்சுட்டு வந்தா இங்கே இல்லைங்க. என்னது 3 என்னவா? எதுக்கு இந்த பூஜை? அவருக்காக வேண்டி. கணவர் யாரு? இவர்தான். ஓ, கைவிட்டு போன கணவன் வீடு வந்து சேரணும் அப்படின்னு சிவ பூஜை செய்யற. பாத்தியாடா டே? சாமி இவதாசாமி பத்தினி பதிவிரத கருப்பு கரிசி. கண்ணே மின்னல் ஒளி. கணவன் தான் வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு இந்த பூஜை? அப்படி இல்லைங்க. அதாவது ஆண்டவனாகப்பட்ட சொல்லி இருக்கிறார், கட்டிய கணவரே வந்தாலும் கண்ணெடுத்து பார்க்க கூடாது. 48 நாள் பூஜை முடிவதற்கு முன்பதாக. அப்படியா? சற்று நேரம் பொறுத்துவாங்க. இந்த பூஜை முடித்து விட்டு வருகிறேன். எவ்வளவு நேரம்? 3:45 நாளிகை. பூஜை முடிய 3:45 நாளைக்குன்னா எவ்வளவு நேரம்டா? 1.5 மணி நேரம். 1.5 மணி நேரம் என்னால பொறுக்க முடியாது. 1 மணி நேரத்துக்கு முடிவு தாங்காது. அப்படி படுத்துக்கிட்டு 6 எழுப்புறது தட்டி. சொல்வதை கேளுங்க. நான் சொல்வதை கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடும் அப்படின்னு எனக்கு மனசுல பயம். பூஜை முடிவதற்குள்ள நீங்க பூஜையை தடுத்து விட்டீங்க. ஏண்டி, நான் 1.5 மணி நேரம் வந்து உட்காந்து இருக்கிறதுக்கா நான் வந்தேன். இவ்வளவு தரம் பாடுபட்டு சாமி எக்ஸ்ட்ரா பண்டிகை எல்லாம் திட்டு வந்துக்கிறாரு. கொஞ்சம் வெறி ஏறதுக்கு இந்த பாலா போன மனசுல மனசுல எவ்வளவு ஆசைகளை அடக்கி வச்சிருக்கிறது. அன்னைக்கு வச்சிருக்கிறா தெரியுமா? மறுபடியும் பைத்தி பிடிச்சிக்கிட்டு எப்படான ஆறு இப்படி கூட்டு போய் சேர்த்துறது. போட 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 போட
கத்திக்கிட்டே போயிட்டான். பந்தனைக்கு தயாராக பந்தனிகள் தயார் செய்தாரு. சிவன் பூஜை முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு தவறு நடந்துடுமோன்னு சொல்லி அவர் அருகே தள்ளிவிட்டு விட்டு நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? எங்க போனா கத்திக்கிட்ட? எங்க மகாராஜாவை நீ என்ன பண்ண? ஒண்ணுமே செய்யல. நிஜமால இந்த கத்தி எனக்கு வந்தான். சரி இவரை பிடிச்சு ஒரு தள்ளு. தள்ளி விட்டியா? தள்ளி விட்டியா? ஒரு நாச்சும் தெரியலையே. பரமா போச்சு. அது தெரியலையா? சாமி கடவுளே, கொண்டவனை மதியாத மனைவி. ஆமா சாமி. அந்த குடிக்கு அவதாயமனா சாமி மண்டை உடைஞ்சு ரத்தம் வருது சாமி. ஏண்டா ஐயா, கட்டிய கணவனுடைய ஆசை தீக்காத. உலகத்துல கண்ணுக்கு தெரியுற கடவுள் கணவன் ஒருத்தன் தாண்டி. கணவனை விட சாமி ஆஸ்பத்திரி போலாம் சாமி. வாங்க சாமி. அடி சிவன சிவன என்னை சிவபூஜை செய்யலாம். ரத்தம் வருது. யாராவது துணி இருந்தா கொடு. ரத்தம் நிக்குமே சாமி. என்னோட சிவபூஜை செய்தவளாடி நீ. கையில சிவபூஜை செய்து அந்த சிவனையே காலால எட்டி உதைச்சவன் நானு. என்ன விட உனக்கு என்னடி சிவபூஜை? என்னைக்கு கட்டிய கணவனை நீ மதிக்கலையோ இன்று முதல் நீ எனக்கு மனைவி இல்லை, நான் உனக்கு கணவன் இல்லை.
பஞ்சனைக்கு அழைத்தீங்கன்னு சொல்லி உங்களை நான் தள்ளி விட்டேனோ தவிர உங்க மேல எனக்கு கோபமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எங்க அண்ணன் சொன்னாருங்கிற ஒரே வார்த்தைக்காக இந்த மேகமண்டலம் வந்தேன். என்ன அவமதிச்சிட்ட, கட்டிய கணவனை மதிக்கல. இனிமே அர்ஜுன் பெயரோடு இந்த மேகமண்டலம் வரமாட்டேன். இது என் மாமனுடைய திருநாமத்துமே சத்தியம்.